இப்போ நான் தான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள் என்னோடய ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இங்கே ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒர்க்கிங் டே. நான் இங்கேருந்து தான் போடுறேன். இது வந்து யோகா பண்ணுறதுக்காக ஒரு இடம் இந்த கம்பெனியில் வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள் சுற்றி யோகா போட்டு காமாக தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸ் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். பேக் சைடு பார்த்தீங்களா கோல் மைதானம் தெரியுதா? ஓகேங்களா? லைக் பண்ணுவீங்களா, ஷேர் பண்ணுவீங்களா? காய் விவர்ஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அல்கைல்னு ஒரு இடம் இருக்குது. இந்த அல்கைல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் சிட்டி பக்கத்தில் இருக்குது, துபாயில் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், நாங்கள் உள்ள ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கம்பெனியில் வந்து ஒரு லெசர் ஃப்ரீ டைமில் நான் அங்கேருந்து எடுக்கிறேன். இது வந்து கோல்ஃப் சொல்லுவாங்க, இங்கே வந்து கோல்ஃப் மைதானம் சொல்கிறாங்கல்ல, கோல்ஃப் மைதானம். எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் ஜன்னலேருந்து பார்க்குறேன். இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள், வியூ பாருங்கள் கரெக்டாக நல்லா இருக்கா? அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குன்னு. வீடியோலாம் இல்லைங்க, நான் சும்மா வந்து நான் பேசி இதில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் சிட்டியோட அமைப்பு. இது வந்து சென்ட்ரல் சிட்டி, இன்டர்நெட் சிட்டி பக்கத்தில், இன்டர்நெட் சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் கோல்ஃப் மைதானம் பார்த்தீங்களா? என்டையர் ஏரியா வந்து தெரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் ஒரு கூரை போல் இருக்கா, அதான் வந்து பார்த்தோன்னா அல்கைல் மெட்ரோ ஸ்டேஷன். ஓகே, கீழே பாருங்கள் இவ்வளோ அழகாக நேச்சர், மரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எங்கே கூட பார்த்துருக்க மாட்டீங்க அபுதாபியில் கூட. இங்கே துபாய் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, நல்லா நேச்சராக இருக்குது. கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக காட்டணும் துபாயை காட்டணும். ஓகேங்களா?